அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி டிவியில் பேனல், அதாவது டிகான் போர்டில் என்னென்ன வோல்ட் இருக்குது, எப்படி அதை செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இப்போ டிஸ்பிளே இஷ்யூஸ், டிஸ்பிளேயில் லைன்ஸ் வருது, டிஸ்பிளேயில் டபுள் இமேஜ், டிஸ்பிளே ஷேக்காக வருது, அல்லது பிளாங்க் டிஸ்பிளே, அதாவது டிவி வந்து ஆன் ஆகிடும், ஆடியோ பேக்லைட்டில் இருக்கும், ஆனால் வீடியோ இருக்காது. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கேபிள்ஸ்லேயே ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கேபிள்ஸ், எல்விடிஎஸ் கேபிள் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த எல்விடிஎஸ் கேபிளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிகான் போர்டில் இஷ்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிகான்ங்கிறது இது டிகான் போர்டு தவிர பார்த்திங்கன்னா இங்கே இது காஃப் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே உள்ளே என்ன இருக்கும்னா பிக்சல்ஸ், நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் பில்டின் பண்ணியிருப்பாங்க, இன்விசிபிள். இப்போ நம்ம ஒரு டிஸ்பிளே வராமல் இருக்குது, லைட்டு பேக் லைட்டு ஓகே, ஆடியோ ஓகே, நோ டிஸ்பிளே, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருக்காங்க. பட் நிறைய பேர் நேரடியாக ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு போயிருக்காங்க. சில சந்தேகங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக டிஸ்பிளே செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு எல்விடிஎஸ் லைனை கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பேனலை பொறுத்தவரை லெஃப்ட்டு பவரில் இருக்குது. தவிர லெஃப்ட்டு பவர்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இந்த ரெட் கலர் கேபிளில் லெஃப்ட் சைடு வருது. இதில் இந்த பக்கம் ஒரு ஃபியூஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபியூஸ் எஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிஎஃப்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது க்ரீன் கலரில் இருக்கும், பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூஸ் எந்த சைடு வருதோ இதான் லெஃப்ட்டு பவர். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணார்னா, லெஃப்ட்டு பவருக்கு தெரியாமல் ரைட் பவரை போட்டுட்டேன், ஆன் பண்ணிட்டேன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி பேனல், அதாவது இந்த போர்டு ஷார்ட் ஆகிடும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பவர் பார்த்திங்கன்னா இது ரைட் பவர் கேபிள் சொல்லுவாங்க. நம்ம பவர் ஃபியூஸ் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா லெஃப்ட் பவர் யூஸ் பண்ணணும். ஃபியூஸ் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா ரைட் பவர் கேபிளை யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணும்போது பவர், அதாவது வோல்டேஜ் ரிவர்ஸிபிளாக பிசிபி உள்ளே என்டர் ஆகிடும், சப்ளை ஆகி. ஸோ சர்க்யூட் ஷார்ட் ஆகிடும். சம்டைம் டிஸ்பிளேவே மாற்றுற மாதிரி ஆகிடும். சில பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பேனலில் போடும்போது எல்இடிஎஸ் கேபிள் பார்த்து போடுங்க. ஓகே, இது லெஃப்ட்டு பவர் கேபிள் நான் போட்டிருக்கேன். இப்போ என்னென்ன வோல்டேஜ் வருது, என்னென்ன வோல்டேஜ் பாயிண்ட்டு, விஜிஎல், விஜிஹெச், டிவிடிடி, ஏபிடிடி, இந்த விகாம் வோல்ட்டு, இதெல்லாம் எங்கே செக் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த பேனலை பார்த்தா 32 இன்ச்சு இன்பில்டு, பேனலோட இன்பில்டாக இருக்குது இந்த டிகானு. இதில் எப்படி வோல்டேஜ் பார்க்குறது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா இதில் டிசியில் 20ல் வச்சுருக்கேன். இப்போ நான் போர்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா ஒயரு, இந்த சைடில் பார்த்திங்கன்னா சப்ளை இன்புட்டு ஃபஸ்ட்டு வருதான்னு பார்க்க போகிறேன். இதில் ஃபியூஸில் நான் டச் பண்ணுறேன் மீட்டரோட ரெட் ட்ராப்பை. இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ், இது கொஞ்சம் வோல்ட்டு ட்ராப் போட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பார்க்குற சப்ளை இந்த 12 வோல்டேஜ். வோல்ட்டு. இந்த ஃபியூஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே சேம் 12 வோல்ட் இருக்கும். இப்போ 12 வோல்ட் இருக்குதுன்னா இந்த ஃபியூஸ் ஓகே. சப்போஸ் இந்த ஃபியூஸ் இந்த பக்கம் வோல்டேஜ் காட்டலை, மீட்டரில் காட்டலை அப்படின்னா அந்த ஃபியூஸ் ஃபெயிலியர், அதாவது ஓப்பன் ஆகிருக்குன்னு டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் ஃபியூஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒருவேளை ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா, ஸோ ஓவர் வோல்டேஜ் கரண்ட்டு போயிருந்தால் கூட ஃபியூஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஐசி, பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி, அதாவது டிசிடிசி ஐசி ஃபெயிலியர் ஆனால் கூட இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நடக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த வோல்டேஜ் செக் பண்ணியிருக்கேன். இந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக எங்கே போகும்னா, ஸோ டிசிடிசி பூஸ்ட் ஐசிக்கு தான் போகும். அது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஐசி டிசி
பக் அண்ட் பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி. இது வந்து டிஸ்பிளேயில் இருக்கிற காஃப் டிரைவர், வெர்டிகல் காஃப் டிரைவர், ஹரிசாண்டல் காஃப் டிரைவர் எல்லாத்துக்கும் இதில் தான் சப்ளை போகும். ஃபஸ்ட்டு இது சப்ளை இன்புட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸ் வரிசையாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். இந்த கெப்பாசிட்டர் வைக்கிறேன். மீட்டரில் 11.87 காட்டுது. இந்த வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட்டு வின் வோல்ட்டு வந்து ரீச் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐசிக்கு தான் போகும். அது வந்து இந்த கெப்பாசிட்டி வழியாக ரீச் ஆகுது. ஸோ வந்து 12 வோல்ட் சப்ளை இன்புட் ஆகிருக்கு. இந்த சப்ளை பாத்தில் இந்த 12 வோல்ட்டுங்கிறது ஒரு பவர் சப்ளை, இன்புட் சப்ளை. இந்த கெப்பாசிட்டர்ஸ் ஏதாவது ஒன்று ஷார்ட் இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் இன்புட் ஆகாது. ஃபியூஸ் போனாலும் அப்போ சம்டைம் இது ஷார்ட் ஏற்பட்டுக்குன்னா அந்த எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸு இந்த ஃபியூஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வோல்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீச் ஆகிடும். ரீச் ஆன பிறகு இதிலேருந்து ஒரு அவுட்புட் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து டிவிடி வோல்டேஜ் 3.3. இது வந்து வி லாஜிக் அல்லது டிவிடிடி, டிஜிட்டல் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் எங்கே போகும்னா இந்த வோல்டேஜ் வந்து டிகான் ப்ராசஸர் ஐசிக்கு சப்ளை ஆகும். அது எங்கே இருக்குன்னா இந்த ஐசி டிசி பூஸ்ட் ஐசி பக்கத்தில் ஒரு காயில் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காயில் பக்கத்தில் வந்து வோல்டேஜ் பாயிண்ட் வந்து பிரிண்ட்டாக இருக்கும், டிவிடி பிரிண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டர் பார்த்திங்களா, அந்த கெப்பாசிட்டர் நான் வந்து மேலே வந்து டச் பண்ணுறேன். இப்போ மீட்டரை பாருங்கள். ஸோ 3.3 வோல்ட் வந்து இந்த வோல்ட் தான் டிவிடிடி வோல்டேஜ் அல்லது வி லாஜிக். இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த வோல்டேஜ் வந்து டிகானோட ப்ராசஸர், டிகான் கண்ட்ரோல் ஐசி அண்டு ஈப்ரோம் ஐசி ரெண்டுக்குமே இது சப்ளை ஆகும். இது எப்படி அங்கே பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அந்த வோல்டேஜ் வந்து இந்த டிவிடிடி வோல்டேஜ் வந்து நான் இப்போ அந்த கேமரா லைட்டாக மூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல எல்விடிஎஸ் கேபிள் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல 2 ஐசி 3 ஐசி இருக்கும். இந்த ஐசி தான் டிகான் ப்ராசஸர். இது வந்து ரேம் ரெகுலேட்டர், இது வந்து ரோம். ஆக்சுவலாக வந்து இது 1.8 ரேம் ரெகுலேட்டரு, இது வந்து டிகான் ப்ராசஸர், இது வந்து ரோம் ஐசி. இந்த 3.3 டிவிடி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகான் ப்ராசஸருக்கு ரீச் ஆகுது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஐசி பக்கத்தில் இருக்கிற ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மீட்டர் கவனிச்சிங்கன்னா 3.3 வோல்டேஜ் காட்டுது. இந்த வோல்டேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு வோல்டேஜ். ஸோ டிசி பூஸ்ட் ஐசியிலேருந்து பக் கன்வெர்ட்டர் இருக்கும் அதில். ஸோ வோல்டேஜ் டவுன் ஆகி இந்த டிகான் ஐசிக்கு வரும். தவிர வந்து இங்கே இருக்கிற ஒரு ரோம் ஐசி அதுக்கும் வரும் சப்ளை. தவிர இங்கே இருக்கிற ஒரு ரேம் ஐசி இருக்கு இல்லையா, இது வந்து ரேம் ரெகுலேட்டர் சொல்லுவாங்க. இது வந்து 3 பின் இருக்கும், 117 எல்டிஓ ரெகுலேட்டரு. இது ஆக்சுவலாக வந்து 3rd பின்னில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து 3 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. 3 வோல்ட் வரும் பார்த்திங்களா, 3 வோல்ட் இருக்கா, 3 வோல்ட் இருக்கும். இப்போ வந்து இந்த டிகான் ஐசி பொறுத்தவரை இதுக்கு டிவிடி வோல்டேஜ் 3.3 வோல்ட்டும் இந்த ரோமுக்கு 3.3 வோல்ட்டும் ரீச் ஆன பிறகு இந்த டிகான் ஐசிலேருந்து அவுட்புட் எனேபிள், அதாவது ஓஇன்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் மைக்ரோஸ்கோப்பு மூலமாக தான் பார்க்கணும். இதில் ஓஇனா அவுட்புட் எனேபிள் வோல்டேஜ் வந்து டிசி ஐசிக்கு போகும். அதுக்கப்புறம் தான் விஜிஹெச் ஏவிடி வோல்ட்டெல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஓஇ அவுட்புட் எனேபிள் வோல்ட்டு வருதுன்னு பார்க்குறேன். அது வந்து மேக்ஸிமம் 2 வோல்ட்டுக்கிட்ட இருக்கும். 1.5 அது 0.75 மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஓஇன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட் பாயிண்டில் நான் வந்து மல்டிமீட்டரோட ரெட் ப்ராப்பர் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ மீட்டர் கவனிச்சிங்கன்னா 0.75ன்னு ஒரு வோல்டேஜ் கிடைக்குது. இந்த வோல்டேஜ் வந்து வரல அப்படின்னா டிசி ஃபங்க்ஷன் ஆகாது, விஜிஹெச் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகாது. அப்போ வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த ஐசி தான் ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. தவிர வந்து இப்போ டிவிடி வோல்டேஜ் வந்து அங்கேருந்து வரல அப்படின்னா டிசி ஐசி ஃபெயிலியர் ஆச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த டிவிடி வோல்டேஜ் அண்டு அவுட்புட் எனேபிள் வோல்டேஜ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரேம் வோல்டேஜ். ரேம் வந்து இதில் டிடிஆர் 2, 3 அந்த மாதிரி இந்த ஐசி டிகான் ஐசிக்குள்ளேயே பில்டின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரில் சென்ட்ரு பின்னில் நான் வைக்கிறேன்.
இப்போ மீட்டரை கவனிங்க. டிஸ்பிளேயில் 1.8 வோல்ட் வந்து இது DDR2 ரேமுக்கு போகிற சப்ளை வோல்டேஜ். இதுக்கு இந்த ரெகுலேட்டருக்கு இன்புட் வந்து தேர்ட் பின்னில் 3.3 வோல்டேஜ் டிவிடி வோல்ட் வருது. சென்டர் பின் அதாவது சென்டர் பின் வந்து 1.8 வோல்ட் வருது. இந்த வோல்ட் வந்து இந்த சிப்புக்கு போகும். இந்த சிப்பு உள்ளே இருக்கிற இன்புட்டில் இருக்கிற DDR2 ரேமுக்கு போகும். சில ரீசெண்டான சில 4K டிவியில் பார்த்தீங்கன்னா DDR3 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து 1.5 வோல்ட்டு எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த DDR வோல்டேஜ் ரைட்டா. தவிர வந்து 1.2வும் சில இதில் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. 1.2 வோல்ட்டு எடுத்துக்க வாய்ப்பு. இந்த டிவியை பொறுத்தவரை 1.8 இருக்குது. கொஞ்சம் பழைய டிவின்னு பார்த்தீங்கன்னா 2.5 வோல்டேஜ் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து 1.8 தான் இருக்குது இப்போ ரைட்டா. ஸோ அப்போ வந்து இந்த வோல்ட் எல்லாமே வந்துருச்சு. இந்த 1.8 வோல்ட் வரனாலும் டிஸ்பிளே வராமல் போக வாய்ப்பு இருக்குது. நோ டிஸ்பிளே அல்லது பிளாங்க் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்படும். டிவிடி வோல்ட்டு வரலாலும் நோ டிஸ்பிளே தான். OE அவுட்புட் எனேபிள் வோல்ட்டு வரனாலும் நோ டிஸ்பிளே தான். ஸோ வந்து பிளாங்க் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே பட் என்ன ஆடியோ இருக்கும், பேக்லைட்டு எரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து டிவிடி வோல்டேஜ், ரேம் வோல்டேஜ், அவுட்புட் எனேபிள் வோல்டேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு VGH, VGL, AVD வோல்டெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AVD பாயிண்ட்டு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தா வீடியோவில் கொடுத்துருக்கேன். AVD பாயிண்டில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AVD பாயிண்ட் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க AVDன்னு. AVD வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வோல்ட் வரும்னா மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் வோல்ட் வந்து 18, மினிமம் வந்து 12. இப்போ நான் அந்த AVD வந்து இது சோர்ஸ் காஃபுக்கு போகிற சப்ளை வோல்டேஜ் 16.2426 வோல்ட் இருக்குது. 16.26 AVD வோல்டேஜ் வந்துருச்சு. இந்த வோல்ட்டு வரலனாலும் டிஸ்பிளே வர வாய்ப்பு இல்லை. இந்த வோல்ட்டு வந்தால் தான் சோர்ஸ் காஃபு ஃபங்க்ஷன் ஆகும். வெர்டிக்கல் டிரைவர்னு சொல்லுவாங்க. இதே வோல்ட்டு தான் காமா ஏசிக்கு கொடுத்துருப்பாங்க. காமா ஏசி வந்து அதில் வந்து இப்போ பிக்சர்ஸ் கலர்ஸ் வோல்ட்டு தான் காமா வோல்ட்டு அப்படி சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து AVD பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா VGH ஆன் ஆஃப் வோல்டேஜ், VGH பிக்சர் ஆன் ஆஃப் வோல்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்து VGH வோல்டேஜ் செக் பாயிண்ட்டு பார்க்கணும். VGH பார்க்கும்போது 200 வச்சுக்கணும். மேக்ஸிமம் 32 வோல்ட் வரதுனால மினிமம் 24, மேக்ஸிமம் 32 வோல்ட் வரதுனால 200 வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து VGH பாயிண்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் லென்ஸ் மூலமாக. VGH பாயிண்ட்டு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. VGH இது வந்து பிக்சர் பாசிட்டிவ் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் வச்சுருக்கேன். இப்போது மல்டிமீட்டர் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் 26.4 வோல்டேஜ் இருக்குது. மேக்ஸிமம் 32 வரையும் இருக்கும். இது போர்டு மாறும். டிவி பேனலுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த வோல்டேஜ் வந்து 26 வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ஸோ VGH வோல்டேஜ் ஓகே. இந்த VGH வோல்டேஜ் வரலன்னா ஸோ டிஸ்பிளே வர வாய்ப்பு இல்லை. நோ டிஸ்பிளே அல்லது பிளாங்க் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்ஸு வரும். ஸோ வந்து VGH வோல்டேஜ் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் பார்க்கணும். நெகட்டிவ் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா VGH சில டிவியில் ஆஃப் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். VGH பொறுத்தவரை சில டிவியில் V ஆன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ VGHL பார்த்திங்கன்னா இந்த இடத்துல V ஆஃப்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதில் நான் வச்சுருக்கேன். இது ஒரு நெகட்டிவ் வோல்ட்னு சொல்லுவாங்க. இந்த வோல்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது -11 வோல்ட் வரையும் இது வர வாய்ப்பு இருக்குது. -7.99 அதாவது 8 வோல்ட் நியர்பை இருக்குது இந்த VGL. ஸோ VGL தான். ஸோ இது வந்து கேட் காஃபுக்கு போகிற வோல்டேஜ், சைடு காஃப் அதாவது ஹரிசாண்டல் டிரைவருக்கு போகிற வோல்டேஜ் தான் இந்த 7.9. இந்த VGHும் சரி VGLும் சரி ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வோல்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து கேட் காஃபுக்கு போகிற வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் வரல அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி டிஸ்பிளே வர வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து மைனஸ் வோல்டேஜ் வரலைன்னா என்ன மாதிரிலாம் ஸ்லோ மோஷன் பிக்சர், ஷேக்கிங் பிக்சர் அல்லது வந்து நெகட்டிவ் பிக்சர், ஸ்டில் பிக்சர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ VGL வோல்டேஜ் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வோல்டேஜ் வந்து VCOM காமன் வோல்டேஜ். இது வந்து பிக்சர் பிரைட்னஸ் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க VCOM. அந்த VCOMங்கிறது மேக்ஸிமம் 7 வரை இருக்கும். இப்போ நான் அந்த பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். VCOM நீங்களாம் வோல்டேஜ்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கேமராவிலையோ இல்லை லென்ஸ்லையோ வச்சு முதல்ல பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ணிக்கோங்க. 7.4 வோல்ட் இருக்குது.
இந்த வோல்ட் மினிமம் 5 வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் கீழே போச்சுன்னா பிக்சர் வந்து டிம் ஆகிடும். பிரைட்னஸ் ரொம்ப டிம்மாக இருக்கும், பிளாக்காக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பிக்சர் தெரியும். வீடியோ ஆடியோ பேக்லைட்லாம் இருக்கும். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, இந்த பிக்சர் சரியாக தெரில, ஒரு இருட்டாக இருக்குது, ஒருவேளை பேக்லைட் இஷ்யூஸாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து டிவியோட பேக் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் எரியுதான்னு நல்லா பார்த்துக்குவாங்க. ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் வேறு, எல்இடி லைட் பேக்லைட் பிரைட்னஸ் வேறு, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஆனால் இந்த வோல்டேஜ் வந்து கம்மியாகிடுச்சினாலோ அல்ல மிஸ் ஆகிடுச்சினாலோ டிஸ்பிளே வந்து பிரைட் கம்மியாகிடும், கலர் பிரைட் கம்மியாகிடும். அப்போ வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், ஆனால் டிஸ்பிளே தெரியும். ஸோ இது வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் வோல்டேஜ் தான் இது விகாம். அது காமன் வோல்டேஜ், இது பேனல் உள்ள போகிற ஒரு காமன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டிவியில் எல்லா இந்த இந்த பேனலை பொறுத்தவரை எல்லா வோல்டேஜும் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இந்த டிக்கரை பொறுத்தவரை ஸோ விடிடி, டிவிடிடி, விஜிஹெச், விஜிஎல் அண்டு ஓஇ அவுட்புட் எனேபிள் வோல்டேஜ், விகாம் வோல்டேஜ் எல்லா வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து டிகானில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. சப்போஸ் ஏதாவது ஒரு வோல்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த ஐசியில் ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த வோல்டேஜ் இந்த ஐசியில் பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் விஜிஹெச்ஓ விஜிஎல்லோ இந்த போகிற பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியிலேருந்து அவுட்புட் போகிற இடத்துல ஏதாவது ஒரு ஃபியூஸோ 0 ஓம் ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஏதாவது ஃபியூசிபிள் இண்டக்டரு ஏதாவது ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா கூட அந்த பர்டிகுலராக அந்த வோல்டேஜ் வந்து காஃபுக்கு ரீச் ஆகாது. ஸோ அதனால் வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ காஃப் வந்து இங்கே ஒரு காஃப் இருக்குது, இங்கே ஒரு காஃப் இருக்குது பாருங்கள். இந்த காஃபில் வந்து டைரெக்டாக போய் வோல்டேஜ் செக் பண்ணிவிடுங்க. இந்த காஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸ் ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா, இது வந்து நான் போலாரிட்டி, ஒரு பக்கம் பாசிட்டிவும் ஒரு பக்கம் நெகட்டிவாக இருக்கும். அந்த காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வோல்டேஜ் காட்டும். இது வந்து நீங்கள் பார்க்குறது ஏவிடிடி வோல்டேஜ். ஸோ அடுத்த கெப்பாசிட்டி செக் பண்ணுறேன். இப்போ அடுத்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இது 3.3 வோல்ட் இருக்குது. இது டிவிடி வோல்டேஜ். இந்த டிவிடி வோல்டேஜ் வந்து காஃபுக்கும் சப்ளை ஆகும். ஏவிடி வோல்டேஜ் வெர்டிகல் டிரைவர் அதுக்கும் போகுது. இப்போ வந்து இந்த காஃப்லேயே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் வந்து வோல்டேஜ் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு அந்த ஏவிடிடி மிஸ் ஆகிருக்கு, ஒரு காஃபில் மட்டும் ஏவிடிடி மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காஃபுக்கும் நீங்கள் லைனில் போய் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு காஃப் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் ஒரு காஃப் இருக்குது. இது 2+2 காஃப்மாங்க, அதாவது 4 காஃப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன். அந்த காஃப் பக்கத்தில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டர்ஸ் எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸில் ஏவிடிடி வோல்டேஜ் 16.22 இருக்குது. இந்த வோல்டேஜ் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல மட்டும் ரீச் ஆகலை, ஏதாவது ட்ராக்கு கட் ஆகிருக்கு, ஏதாவது ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, இதில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா இதுக்கு ரீச் ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த இடத்துல மட்டும் ஒரு டிஸ்பிளேயில் வெர்டிகல் பார்ஸோ லைன்ஸோ வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ட்ராக் லைனை ட்ரேஸ் அப் பண்ணி இந்த இடத்துல ஏதாவது ஃபியூசிபிள் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 0 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க, 0 ஓம் ரெசிஸ்டர்ஸு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அது டேமேஜாக இருந்துச்சுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வோல்டேஜ் வந்து எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணும்போது முன்னாடி அந்த எந்த இடத்துல செக் பாயிண்ட் இருக்குன்னு கன்ஃபார்மாக பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இந்த ஏவிடிடி வோல்டேஜ், டிவிடி வோல்டேஜ் தவிர வந்து விஜிஎல், விஜிஎஸ்சிலாம் வந்து ஒவ்வொரு டிவி, அது பிராண்டட் டிவிக்கு தகுந்த மாதிரி எல்ஜி, சோனி, சாம்சங் அந்த மாதிரி வோல்டேஜ் நேமாக மாற்றி போட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து எல்இடிஎஸ்க்கு டிகார் வோல்டேஜ் நேம், வேரியஸ் வோல்டேஜ் நேம் அப்படின்ட்டு ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். ஸோ தவிர வந்து நீங்கள் டிஸ்பிளே மாற்றுற கண்டிஷனில் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே புரோக்கனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றிடலாம். டிஸ்பிளேயில் ஃபுல் லைன்ஸ் வந்துச்சாலும் நீங்கள் மாற்றுற சூழ்நிலை ஏற்படும். பட் டிஸ்பிளே பிளாங்காக இருக்குது, ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்குது, ஆஃப் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது, டிஸ்பிளேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் லைன்ஸ் வருது, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எல்விடிஎஸை செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகானில் எல்லா வோல்டேஜும் பக்காவாக செக் பண்ணுங்கள், வருதான்னு செக் பண்ணுங்கள். ட்ராப் அவுட் இருக்கா, வோல்டேஜ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு எல்லா வோல்ட்டும் செக் பண்ணுங்கள். எல்லா வோல்ட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து காஃப்லேயோ இல்லை பிக்சல் ஷார்ட்னா டிஸ்பிளேலையா கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது.
இப்போ டிஸ்பிளே மாற்றுற கண்டிஷன் ஏற்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே வந்து காஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ வந்து போர்டு டிகான் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனி போர்டுனா ஒரு 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனா டிவி மற்ற டிவிலாம் பார்த்தீங்கன்னா எம்ஐ வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் அந்த அந்த டிகான் போர்டு இருக்கும். டிகான் போர்டு சர்வீஸ் பண்ணுங்கிறது வேறு விஷயம். இப்போ வந்து பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி நீங்கள் மாற்றலாம், கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த ஐசி வந்து ஸ்க்ராப்பில் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சரியான வந்து சால்டரிங் ப்ராக்டிஸ் தேவை. இப்போ இப்போ இந்த ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ட்ரைனிங்கில் ஸோ உங்களுக்கு 4 நாள் ட்ரைனிங் இது மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ 4 நாள் ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொஞ்சம் டிவிலாம் பார்த்துருக்கோம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 4 நாள் பேட்ச்சு அட்டன் பண்ணலாம். எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் நீங்கள், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், ஸோ சிசிடிவி இன்ஸ்டாலராக இருக்கலாம், ஆர்ஓ வாட்டர் இன்ஸ்டாலராக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஃபீல்டு பர்சனாக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஸோ வந்து எல்இடி டிவி பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இப்போ இந்த 4 நாள் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டு, அது சனி ஞாயிறு தான் வீக்கெண்டு சொல்லுவாங்க. பட் என்னென்னா நாங்கள் வந்து வியாழன் வெள்ளி சேர்த்துருப்போம். இது ஃபுல் டே ப்ராக்டிக்கல். ஓகே, ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ரெகுலர்னால் டெய்லி வந்துட்டு 1 மந்த் மாதிரி எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ்னால் நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் வந்து எங்களை என்கொயரி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.